உங்களது ஜாதகத்தில் 12 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக மாற முதல் இடமான லக்கினமும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானமும் பலம் பெற நீங்கள் தொடர்ந்து உங்களது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இந்த 1ஆம் இடம் உங்களுக்கு அனைத்து ஆதாரமாகவும் விளங்குகிறது. 2ஆம் இடம் தனமும் 11ஆம் இடத்து லாபமும் பெருக மகாலட்சுமி வழிபாட்டுடன் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவளிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். 3ஆம் இடத்து வீரியமும் 10ஆம் இடத்து கர்மம் சிறக்க உழைக்கும் வர்க்கத்தினருக்கு உதவுவதும் இளைய சகோதர சகோதரிகளிடம் ஒரு நல்ல உறவை வளர்ப்பதும் 4ஆம் இடத்து சுகம் மற்றும் 9ஆம் இடத்து பாக்கியமும் பெருக உங்கள் பெற்றோரையும் உங்களுக்கு வழிகாட்டியான குருமார்களையும் வணங்கி அவர்களின் ஆசியை பெறுங்கள். 7ஆம் இடத்து உறவுகள் மற்றும் 8ஆம் இடத்து தடைகள் நீங்க முதன்மை கடவுளான சிவபெருமானுக்கு பிரதோஷ கால வழிபாடும் சுமங்கலி பெண்களுக்கு செய்யும் மங்கள உதவிகளும் உங்களுக்கு பாதுகாப்பாக அமையும். 6ஆம் இடத்து கடன் நோய்கள் மற்றும் 12ஆம் இடத்து வீண் விரயங்களை தவிர்க்க ஏழை எளியவர்களுக்கு மருத்துவ உதவியும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு உங்களால் இயன்ற வஸ்திரங்களை தானமாக வழங்க வேண்டும். உங்கள் எண்ணம் தூய்மையாகவும் செயல் நேர்மையாகவும் இருக்கும்போது 8ஆம் இடத்து விபத்துக்களும் 6ஆம் இடத்து எதிர்ப்புகளும் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை அமையும். கிரகங்களின் அமைப்பு எப்படி இருந்தாலும் உங்கள் தர்மம் உங்களை காக்கும் என்பதில் ஐயமில்லை. இதனுடன் மிக முக்கியமாக உங்களது ஜாதக கட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற உங்களது பேச்சில் எப்பொழுதும் இனிமையும் பிறரை வாழ்த்தும் குணத்தையும் வளர்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு கிரகமும் பிறருக்கு தீமை செய்யாத ஜாதகரை துன்புறுத்துவதில்லை. எனவே பிறர் மனம் நோகாமல் வாழ்வதே மிகப்பெரிய ஆன்மீக பரிகாரமாகும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்.